பெல்டெக்ஸ் அப்படிங்கிற காயின் இன்வெஸ்ட் பண்றது சரியா தப்பா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவா இந்த கிரிப்டோ கரன்சி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதை பத்தி ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை ஈஸியா எடுக்கலாம். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டான்ஜிபிளா இன்டான்ஜிபிளா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். டான்ஜிபிள் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களால வந்து தொட்டு பார்க்க முடியும் ஒரு பொருளை, அதை தான் நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அது டான்ஜிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோல்டை உங்க கையால வாங்கி பார்க்க முடியும். அது டிஜிட்டல் கோல்டாவே இருந்தா கூட ஒரு கட்டத்துல அதை நீங்க பிசிக்கல் கோல்டா மாத்திக்கலாம். சில்வர் வாங்குறீங்கனாலும் அதே மாதிரிதான். அப்ப டான்ஜிபிளா உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க வாங்கி வச்சிருக்கும் பொழுது என்னைக்காவது அதை விற்கணும், அதை காசாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா கொண்டு போய் வித்துட்டு அதை வாங்கிக்கலாம். பட் இன்டான்ஜிபிள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அசட் இருக்கும், அந்த அசட்டை நீங்க டச் பண்ணி பார்க்க முடியாது, அதாவது தொட்டு பார்க்க முடியாது, உங்க கைக்கு அது வராது, அது ஏதோ ஒரு ஃபார்ம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதை போயிட்டு நீங்க வாங்கும் பொழுது அதை நீங்க விற்கலாம், அதை வாங்கலாம், நீங்க விற்கலாம், அதை பிளட்ஜ் பண்ணலாம், அது எல்லாமே இருக்கும். ஆனா அதை உங்க கையில வந்து தொட்டு பார்க்க முடியாது. அந்த மாதிரியான இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு வரும்பொழுது அந்த இன்டான்ஜிபிள் அசெட் வந்து எதை பேஸ் பண்ணி அது சம்பந்தமான வர்த்தகங்கள் நடக்குது அப்படிங்கறத கவனிக்கணும்.